வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் தாங்க. இது ஒரு ரோலும் கூட கொஞ்சமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளைன் பேஸ்கெட்ல. இது ஒரு ஆர்டருக்காக தான் இந்த கூடைகள் போட்டிருக்கோம். சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கூடைகள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தான் நான் யூஸ் பண்ணி இந்த கூடைக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வர வயர் கொஞ்சம் நல்லாவே மொத்தமாக இருக்கனால ஒரு ரோலில் இது ஃபினிஷ் பண்ண முடியல. கூட கொஞ்சமே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு ரோலுக்குரிய அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஏன் சொல்கிறேன்னா நம்ம இப்போ பேஸ் நல்லா 9 லைன் போட்டாதான் நம்மளுக்கு அந்த அகலம் கிடைக்கும். திங்ஸ் நல்லா நிறைய வச்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம அவங்க கஸ்டமைஸா அது 9 லைன் போட்டுருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதனாலதான் நம்ம இதுக்கு 9 லைன்ஸ் பேஸ் யூஸ் பண்ணி நல்லாவே பேஸ் நல்லா பெருசா இருக்கும். ஏன்னா திங்ஸ் வச்சுட்டு போறதுக்கு அவங்களுக்கு அப்பதான் சின்ன கூடையா இருந்தாலும் அவங்க கோயிலுக்கு எல்லாம் கொண்டுட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். அதனாலதான் அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இப்ப பேஸ் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா அது ஒரு ரோலுக்குள்ளேயே முடியும். இப்ப நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் நான் சொல்றேன். 5 அடியில 17 வயரு, பேஸ் 9 லைன், ஹைட் 16 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். நான் ஸ்வஸ்திக் கேன் நான் எப்பயும் யூஸ் பண்ற ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சதுமே இந்த மாதிரி குச்சி சொருகிருங்க. அப்பனாதான் பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நாட்ஸ் நல்லா டைட்டா போடுங்க. வயர் வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். எனக்கு ஹேண்டிலுக்கு மட்டும் இன்னர் வயருக்கு மட்டும் தான் வயர் பத்தாம இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாத்துக்குமே வயர் கரெக்டா இருந்துச்சு. கூடையோட ஃபினிஷிங் பண்ண பிறகு நம்மளுக்கு அந்த இன்னர் வயரு சைடு எல்லாமே ஜாயின் பண்ணிருங்க. அதாவது இன்னர் வேர் அளந்துட்டு அதுல 2 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. நல்லா இழுத்து இழுத்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா ஹேண்டில் உருட்டு ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். இதுல என்னென்ன கலர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். ப்ளூ கலர் போட்டிருக்கேன், கிரீன், ரோஸ், அப்புறம் மாம்பழ மஞ்சள் கலர் இந்த குடைகளுக்கு போட்டிருக்கேன். எல்லா குடைகளுக்குமே ஏணிப்படி முடிச்சுதான் போட்டிருக்கேன். சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரோல் கூட, அதனால சிம்பிளா இந்த மாதிரி பூ டிசைன், சிம்பிளா ஃபிளவர் டிசைன் கான்ட்ராஸ்ட் கலர்ல நான் கொடுத்திருக்கேன். 2 பக்கமுமே இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். நான் பாக்குறதுக்கு கூடைகள் ரொம்பவுமே அழகா இருக்கு. ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, இப்ப நவராத்திரி வருது, அதுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், நிறைய திங்ஸ் வச்சு இந்த மாதிரி கொடுக்கணும். நம்மளே கோயிலுக்கு ஒரு தேங்காய் பழம் வச்சு கொண்டுட்டு போறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி யூசேஜுக்கு நம்மளுக்கு கடைக்கு கொடுத்து விடணும் அப்படின்னாலும் இந்த கூடைகள், சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் கூட கொடுத்து விடனா கூட நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம பேஸ் 9 லைன் போட்டிருக்கிறதுனால நல்லாவே அகலமா இருக்கும் இந்த மாதிரி கூடைகள். நீங்களும் இந்த மாதிரி கூடைகள் ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணி பாருங்க. இந்த கூடைகள் ஏதாவது டவுட் இருக்கு, மெஷர்மெண்ட்ல டவுட் இருக்கு, இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் கொடுங்க. நான் பின்னி கொடுப்பேன். இதே மாதிரி இந்த கூடைகளோட ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி கூடையோட நாட்ஸ் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அப்பனாதான் கூடையோட பினிஷிங் உங்களுக்கு நல்லா நீட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுலயே நம்ம சேனல்லே 500 வீடியோஸுக்கு மேல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்க பாருங்க. அதுல ஏதாவது கூடைகள் பிடிச்சிருந்தாலும் எங்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதே மாதிரி கூடைகள் நாங்க பின்னி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.